வெஜ்ஜு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அது வதங்கட்டும். அதுக்குள்ளே பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வந்து கசகசா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகானா 1 மிளகாய் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி அதை சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போனது. கேரட் அப்புறம் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நீங்கள் பீன்ஸு, காலிஃப்ளவர் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.25 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது கூட நீங்கள் வந்து மல்லித்தூள் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொதிச்சதும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்குங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டனால விசில் வச்சு எடுக்கிறப்ப கெட்டியாயிடும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்க்கலைனாலும் நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸே வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரைஸ்க்கு, தேங்காய் பால் சாதம், நெய் சாதம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வந்து பரோட்டாவுக்கு வந்து சால்னா வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.